டயராக இருக்குது. இப்போ தம் போட போகிறோம். இது வந்து ஒரு லவ் கலந்த சமையல். அப்படிக்கா ஒன்று, இப்படிக்கா ஒன்று. கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு. ஓகே, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம வந்து சுண்டல் ஆட் பண்ண போறோம். ஹலோ உறவுகளே, நாங்க தான் உங்க வேர்ல்ட் வின் கப்பல்ஸ் மதன் திவ்யா. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதேதான் இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் வின் கப்பல்ஸ் சேனல்ல குக்கிங் vlog. ஸோ நீங்க எல்லாம் ரொம்ப நாளா குக்கிங் vlog போடுங்க, குக்கிங் vlog போடுங்க, குக்கிங் vlog போடுங்க சொல்லிட்டே இருந்தீங்க. பட் இந்த vlog வந்து குக்கிங் vlog தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத vlogக்குள்ள போய் தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு vlogமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே உறவுகளே, வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து இந்த குக்கிங் vlog வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா நாங்கள் டோட்டலாக வேறு இடத்துல போய் குக் பண்ண போகிறோம். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நாங்கள் முன்னாடியே கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணி ட்ரைனிங்லாம் அட்டென்ட் பண்ணி தான் ரொம்ப ரியாக்ஷன் பண்ணுறாலே எனக்கே கொஞ்சம் ஓகே. சரி வந்து 3 நாள் ட்ரைனிங் ப்ராப்பராக போக போகிறோம். ஸோ நானுமே அவள் கூட இருந்ததுனால சில விஷயங்கள்லாம் கவனித்தேன், பார்த்தேன். ஸோ நானும் குக் பண்ண போகிறேன். அதாவது குக் பண்ண போகிறேன்னா திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ வேறு எதுவும் இல்லை, நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அக்கா மாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்ரிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்கள் நிறைய குக்கிங் ஐட்டம்லாம் கற்றுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து நம்ம ஏன் நம்ம ஃபேமிலிக்கும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அதையே நம்ம பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு போடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அவங்க பண்ணுறதை பார்த்து அவங்க கிட்ட எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா எடுத்து இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். கடவுளே. ஓகே காய்ஸ், என்னென்ன ரெசிபிலாம் போடுறோம், எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஓகே போலாமா? ஓகே போலாம், வாங்க டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து அடுப்பில் வந்து குண்டான வச்சாச்சு. இந்த குண்டா வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சமைக்க போகிறேன்றதை பார்த்தாலே எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. யாரும் வந்து தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம். இவ்வளோ என்ன திவ்யா இம்மா தூட்டு கடாயில் சமாளிச்சுட்டு இவ்வளோ பெரிய குண்டால செய்ய போறீங்களா அப்படின்னு யாரும் ஆட்டுக்கு வந்துட போது யாருக்கு. ஓகேவா, இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா குருமா பார்க்கலாமா, வாங்க. ஓகே, குண்டா முதல்ல சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றுவோம். இன்னும் சூடாகலை, சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுவோம். இதே நான் கையில் வச்சுன்னு தெரியுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே கைஸ், குண்டா சூடாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஓகே, எண்ணெயை ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் ஓகே கைஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கல்பாசி, சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, பச்சை மிளகா இது எல்லாமே ஒன்றாவே ஆட் பண்ணிச்சுக்கா. அப்புறம் ஏலக்காய். ஓகேவா, இப்போ இதில் என்னென்னா இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பக்கத்தில் இவ்வளோ பெரிய குண்டா என்னன்னு பார்க்குறீங்களா கைஸ், இது வந்து பிரிஞ்சி. சரிங்களா, பிரிஞ்சி எப்படி செய்வது அப்படின்ற ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய குண்டாலாம் அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு செஞ்சு போடுவேன். நீங்கள் சொன்னால் நான் செய்வேன். இதில் எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு என் சைஸுக்கு இல்லை தான், பட் இருந்தாலும் நான் எகிரி குதிச்சாவது கிண்டி உங்களுக்கு பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ குருமாக்கு வந்து நம்ம வந்து காய் போட போகிறோம். என்னென்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. ஓகே, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் காய்கறியை ஆட் பண்ண வேண்டியதான்.
கைஸ் இது இன்னொரு காய் சொல்ல மறந்துட்டேன், நூக்கலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து குருமா. இந்த முடியலையா காய் போட்டதுக்கு அப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. ஓகே, மஞ்சத்தூள், கஸ்தூரி மெஹந்தி கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே ஓகே கைஸ், மஞ்சத்தூள் கஸ்தூரி மெஹந்தில ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைஸ் இப்போ நான் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து நம்ம வீட்டில் இருக்க 3 பேருக்கு சமைச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் டைமு 150 பேருக்கு சமைக்கிறேன். பிரிஞ்சு தான் வந்து நம்மளுக்கு சாதம், அதுக்கு சைடிஷ் தான் வந்து குருமா. பிரிஞ்சு வந்து ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சிருச்சு, அது உங்களுக்கு வந்து காட்டல. ஸோ அது வந்து உங்களுக்கு 150 பேருக்கு சமைக்கிறது. திவ்யா நீங்கள் 150 பேருக்கு சமைக்கிறீங்களா பிரிஞ்சு, அதையும் வீடியோவை எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ குருமா 150 பேருக்கு குருமா எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நம்ம vlog-ஐ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கடவுள் புண்ணியத்தில் நல்லா வந்துடுறோம், கர்த்தரை என்ன காப்பாத்துன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ vlog-ஐ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? ஓகே, காய் கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ள போய் மசாலா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, என்ன ரெடி பண்ண போறீங்க மேடம்? மசாலாஸ்லாம், மிளகாத்தூள் எல்லாத்தையும். அடடா. ஓகே கைஸ், இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம். தக்காளி அரைச்சு வச்சிருக்கீங்களோ? எஸ், தக்காளி வந்து அரைச்சு வைக்கல, தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிடுறோம். ஓகே, அரைச்சி வச்ச தக்காளி. இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஓகே, தக்காளி அரைச்சி வச்சல அதுல கொஞ்சம் இருந்தது, அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து ஊத்திடுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றியா இருக்கு. எஸ், இந்த பக்கம் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? பிரிஞ்சி சாதம், அதுக்கு சைட் டிஷ் தான் இந்த குருமா. ஓகே, அடுத்து நம்ம மசாலா ஆட் பண்ணலாமா? இது வந்து என்னடா ஒரு குண்டால கிண்ணத்துல இது மட்டும் தான் மசாலாவா அப்படின்னு கேட்காதீங்க. இதுல வந்து என்னன்னா கரம் மசாலா, மிக்சட் மசாலா, தனி மிளகாத்தூள் எல்லாமே ஆட் ஆகி தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே இதுல நம்ம ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. நம்ம வந்து எத்தனை பேருக்கு சமைக்கிறோமோ அத்தனை பேருக்கு அது ஏற்ற மாதிரி தான் நான் மசாலா எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலா நல்லா ஆல்ரெடி நம்ம vlogல சொல்ற மாதிரி தான் சொல்லுவேன். நம்ம குக்கிங் vlog போடும்போது மசாலா வந்து நல்லா மெர்ஜ் ஆகணும், காயோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து சுண்டல் ஆட் பண்ண போறோம். சுண்டலை வேக வச்சு நல்லா தண்ணியெல்லாம் இருத்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதில் சுண்டலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த 150 பேருக்கு தேவையான அளவில் தான் நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதையும் நான் vlog-ஆ போட ரெடியாக இருக்கேன். ஓகேவா? எவ்வளோ அளவு என்ன ஏது அப்படின்றது, அதாவது சுண்டல் எத்தனை கிலோ போடுறீங்க, காயெல்லாம் எவ்வளோ நறுக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான vlog-ம் வரும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அளவுகளை. ஓகே, இப்போ சுண்டலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவும் மசாலாவோட காய்கறியோட நல்லா மெர்ஜ் ஆகணும். ஓகே, என்ன மதன் பண்ற? என்ன ஃபைனல் டச் கொடுக்குறியா? இது வந்து ஒரு லவ் கலந்த சமையல். ஐயாவளை கிண்டம் இல்லைன்னு நான் கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருக்கேன். இது வழக்கமாக உருட்டுடா சாமி. என்னதான் நீங்க வந்து எல்லா உப்பு காரம் காய்கறி லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் போட்டாலும் அந்த லவ் கலந்த ஒரு சாப்பாடு நல்லா இருக்கணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். வெக்கமா இல்ல உனக்கெல்லாம் இப்படி சொல்றதுக்கு? கிண்டு 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 கிண்டு. கூடிய சீக்கிரம் ஒரு ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் கைஸ். எல்லாரும் சப்போர்ட் பண்ணி விடுங்க.
நான் மாமா ஓகே ஓகே இப்போ வந்து ஓகே அடுத்து தண்ணி ஆட் பண்ணும். ஸோ இப்போ அந்த தண்ணி வந்து மதன் ஆட் பண்ணுவான். தண்ணியை நல்லா ஆட் பண்ணி விட்டு இப்போ என்ன பண்ணணும், அப்படி ஒரு கிண்டு, இப்படி ஒரு கிண்டு, அப்படிக்கா ஒன்று, இப்படிக்கா ஒன்று. ஸோ சூரியன் ஸ்கூல்டிங் வேர்த்து குட்டிங் ஃபேமஸ். தண்ணி ஆட் பண்ணுப்பா தண்ணி ஆட் பண்ணு கைஸ். குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வாளி அவன் சேர்த்துட்டான். இப்போ ரெண்டாவது ஒரு வாளி, ஏன்னா 150 பேர் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் குருமாவை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அளவு ஏற்ற மாதிரி. கிண்டு விடு நல்லா. என்ன தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்க? ஆகட்டும் ஆகட்டும். டும் கிண்டு 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 கிண்டு. மதன் பிரிஞ்சி செய்றியா மதன்? இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் காய்ஸ். மதன் கூடிய சீக்கிரம் நம்ம குக்கிங் மாஸ்டரா வரும் கடை. என்ன காய்ஸ் அவ்வளவுதான் மதன். இப்ப என்ன பண்ண போறோம்? தம் போட போறோம். ஆமா தம் போட போறோம் காய்ஸ். டயரா இருக்கு, இப்போ தம் போட போறோம். அங்க பாருங்க போட்டோம் தம். மதன் தம் போடுறான் பாருங்க गाइस. இதுக்கு பேர் தான் गाइस தம் போடுறது. நீங்க ஒண்ணே வேற எதையாவது நினைச்சுக்க போறீங்க. ஓகே வேற ஏதாவது நினைச்சுக்க போறீங்க. தம் போடணும்னு உடனே இந்த தம்ம தான் அவன் சொன்னான். என்னடா சாப்பாடை கிளற மாதிரி என்னடா கீழே விறகு கட்டிய கிளறிக்கிட்டு இருக்க? தம் போடணும்ல கரெக்டா. தம் போட்டாச்சு காய்ஸ். எப்படி தம் போட்ட பாத்தீங்களா? ஓகே गाइस, பிரிஞ்சிக்கு குருமா, பிரிஞ்சிக்கு சைடிஸ் எக், பாயில்டு எக். பார்த்தீங்களா முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். எல்லாமே ஆல்ரெடி பாதி ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. குருமா மட்டும் தான் பெண்டிங்கு. ஸோ அந்த குருமா வந்து நான் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் குருமாவை நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 150 பேருக்கு பிரிஞ்சி, குருமா அண்ட் எக். இன்றைக்கி டுடே ரெசிபி இதுதான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரிஞ்சி வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். அந்த 150 பேருக்கு பிரிஞ்சி நீங்கள் என்ன அளவில் அரிசியெல்லாம் போடுறீங்க, அது எப்படி சமைக்கிறீங்க, அதையும் எங்களுக்கு vlog-ஆ எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் எடுத்து போட ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே வாங்க. குருமா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ குருமாவில் வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நம்ம ஆட் பண்ணணும். அது என்ன அப்படின்றத பாருங்க. ஓகே இப்போது அவிச்ச முட்டை எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணுறோம். எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் கைஸ். நான் சொன்ன ஃபைனல் டச் தேங்காய். இதில் தேங்காயும் சோம்பும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி விழுதாக எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட ஃபைனல் டச் குருமாவில் தேங்காய் ப்ளஸ் சோம்பு விழுது. இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே குண்டு அவ்வளோ பெருசாக இருக்குது சாமி, நான் என்ன பண்ணுறது? ஓகே விழுது ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏண்டி கரண்டி ஆடுற மாதிரி உன் குண்டியும் ஆடிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஃபைனல் டச் தேங்காய் சோம்பு விழுது ஆட் பண்ணியாச்சு. ஓகே பிரிஞ்சிக்கு குருமா. ஓகே பிரிஞ்சிக்கு குருமா ரெடி. கொதிக்கணும் இப்போ. இது இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கும். நல்லா கொதிக்கணும். ஸோ நம்ம மூடி வச்சுட்டு குருமா நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் டச் இதில் ஆட் பண்ணணும். ஸோ ஃபைனல் டச் என்ன அப்படின்றத நான் ஆட் பண்ணும்போது மேடம் ஆல்ரெடி ஃபைனல் டச்னு தேங்காய் அரைச்சு ஊத்துனீங்க. ஃபைனல் டச் இல்ல, அது முக்கியமான விஷயம் இல்ல. அது ஒரு ரெசிபி ஆட் பண்ண போறேன்னு சொன்னேன்ல, அதுதான் தேங்காய் விழுது. இது ஃபைனல் டச். ஃபைனல் டச் படி கம கம கமன்னு இருக்கணும்ல, அதுதான் ஃபைனல் டச். இப்போ குருமா நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபைனல் டச் என்னன்னு கொடுப்போம். ஓகே ரொம்ப டயர்டாக வந்து திவ்யா வந்து பார்த்துக்கோங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. என்ன திவி 150 பேருக்கு ஃபஸ்ட் டைம் நான் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் திவ்யாவுக்கு.
ஸோ எனக்கு என்ன நினைச்சா திருப்பி வருது, வெக்கமா வருது எனக்கு காய்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் கத்துக்கிட்டா நானும் கத்துக்கிட்டோம். ஸோ சரி, 3 இன்னைக்கு நாள் அதை ட்ரைனிங் அப்புறம் 4வது நாள் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். நம்ம எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக இது டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லலாம். ஓகே, உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 150 பேர் வராங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ அளவெல்லாம் சொல்லலாம், எவ்வளோ கிலோ தக்காளி, எவ்வளோ கிலோ வெங்காயம், இதெல்லாம் வந்து அளவெல்லாம் சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து நீங்கள் அடுத்து கேட்டிங்க அப்படின்னாக்கா எவ்வளோ கிலோ வெங்காயம், தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்றத ஒரு தெளிவாக ஒரு vlog எடுத்து போடுவோம். இப்போ வந்து எப்படி செய்கிறோம், ஏன்னா நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறோம். டைரெக்டாக செய்கிற விஷயத்தை மட்டும் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தேவையான தக்காளி, வெங்காயம், அந்த கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், உருளைக்கிழங்கு எவ்வளோ அளவு போடணும், எவ்வளோ அளவு சேர்க்கணும். 150 பேருக்கு சமைக்கிறதுனா இவ்வளோ இருக்குங்க. அதாவது ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி இருக்குங்க. அதையும் எங்களுக்கு விளாகாக எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஆட் பண்ண ரெடியாக இருக்கும். ஓகேவா, அதையும் விளாக் எடுத்து போட நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் அந்த அளவோட நீங்கள் 150 பேர் சமைக்கிறீங்க திவ்யா, ஓகே, பட் அந்த அளவோட சேர்த்து எங்களுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம விளாகு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா உறவுகளே, நம்மளோட ஃபைனல் டச் இதுதான். கொத்தமல்லி அண்ட் புதினா இது அப்படியே மேலோட்டு அப்படியே சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு மூடி வச்சு இறக்கணும்னா சும்மா கம கம குருமா ரெடி. வாங்க ஆட் பண்ணலாமா? அப்படி சாரல் மாதிரி தூவி விடுங்க. நல்லா அழகா சாரல் மாதிரி தூளான்னு பார்த்தா பொத்துக்குன்னு விடுது. வளைச்சு போடுறேன். வளைச்சு போட்டதா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகணும்டா. ஓகே, கொத்தமல்லியை போட்டு அப்படியே ஒரு கிண்டு விட்டுருங்க. அவ்வளவுதான், சுவையான குருமா ரெடி. ஓகே गाइस, ஃபைனலா நம்ம குக்கிங் vlog-ஓட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் செஞ்ச அந்த குருமா 150 பேருக்கு நான் செஞ்ச அந்த குருமா ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன் गाइस. உண்மையாவே நீங்க எல்லாருமே குக்கிங் vlog கேட்டுட்டே இருந்தீங்க. திவ்யா வந்து 2 பேர் 3 பேர் 4 பேருக்கு சமைச்சு தானே பார்த்துருக்கீங்க. திவ்யா செஞ்ச குருமா தான் இப்போ நான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கு திவ்யா, சூப்பராக இருக்குது. நிஜமாவே நம்பி நீங்கள் சமைக்கலாம். ஆனால் எவ்வளோ அளவுன்னு மட்டும் நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த vlogல நாங்கள் போடுறோம். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் மாமா அக்கா தான் சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சொன்னாங்கனாக்கா இதை கண்டினியூ பண்ணி குக் பண்ண அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதையும் அவங்களோட பர்மிஷனோட நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் அவங்க வீடியோக்குள்ளே வரல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. பட் எப்படி இருக்குன்னு கேட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா இருந்ததா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்து பிரிஞ்சு சாதம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் வேறு ஏதாவது சாப்பாடு, வெரைட்டி சாப்பாட்ஸ் இல்லை குழம்பு இல்லை வந்து இன்னும் ஏதாவது வெரைட்டிஸ் வேணும்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நாங்கள் vlog எடுத்து போடுறோம். இனிமேல் தொடர்ந்து vlog வரப்போகுது. ஒரு நாள் லைவ் வர்றோம் அப்படின்னாக்கா அடுத்த நாள் vlog வரும், குக்கிங் vlog வேர்ல்டு வின் கப்பல் சேனலில். ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பூஸ்ட் அப் பண்ணி முயற்சி பண்ணி இதை வந்து நீங்கள் தான் எனக்கு பூஸ்ட் அப் பண்ணணும், நீங்கள் தான் என்னை மோட்டிவேட் பண்ணணும். நான் நம்ம வீட்டில் சமைச்சு நான் வந்து 4 பேருக்கு சமைச்சு நான் போகும்போது எவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரியே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்ன நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, 3 நாள் 4 நாள் ட்ரைனிங் அதுக்கப்புறம் எடுத்த உடனேலாம் இது யாருமே பண்ணாங்க. சத்தியமாக எடுத்த உடனேலாம் நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை. 3 நாள் ட்ரைனிங் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க ஏது என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் ட்ரையே பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ இது நீங்கள் கொடுக்குற மோட்டிவேட்டில் தான் நான் இன்னும் சமைக்கிறதுக்கான எனக்கு ஒரு நல்ல பூஸ்ட் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும். ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. ஓகே கைஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஓகே உறவுகளே இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணிருக்கோம். அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்றது நாங்க உங்க வேர்ல்ட் வின் கப்பல் மதன் திவ்யா. பை உறவுகளே, love you all.